தாக்குதல்கள் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஹெவியான அட்டாக்ஸ், அதுவும் ஒரு பகுதிகள்லயும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அடிக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவோட ட்ரோன்கள் மையம் கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது கிவ்ரோகிராடு பகுதி. குறைஞ்சது 25 ஜிரான் ட்ரோன்களாவது தாக்கப்பட்டிருக்கலாம். அந்த பகுதிகளில் சுத்தி சுத்தி வந்து ஒன்னொன்னா உழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துட்டு இருக்கு. லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சைடு எஸ்கலேஷன், அதாவது ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இன்னொரு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா சுமி பகுதியில் நம்ம ஒன்று பார்த்திருந்தோம். பெட்ரோல் பம்ப்ல போய் அடிக்க வேண்டியது திடீர்னு வந்து பண்ண ஒரு வண்டி இருக்குது, அது மேல போய் மோதிடலாம் அப்படிங்கிற சுமியோட பகுதியில ஒரு ட்ரக்கில் போய் இடிச்சிருச்சு தாகி ட்ரோன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அடிச்சது கரெக்டா தப்பா, ஏன் ஏஐ செய்யறது கரெக்டா இருக்காது, தப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ஸ்கா போஸ்டல் சர்வீஸ் அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள். ஸோ இது உக்ரைனோட மீடியாக்கள் சொன்னது, இது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ், அதாவது அங்க வந்து அந்த உக்ரைன்கா போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனுப்பும்போது ட்ரோன்களை செஞ்சு அதை உக்ரைன்ஸ்கா போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுருக்காங்க. இது வீடியோ பதிவுகளோட வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறாங்க. இது போல நாங்க பண்றோம், டெலிவரி பண்றோம் அப்படிங்கிற நோவா போஸ்டா அப்படிங்கிறது போல அது சொல்லுவாங்க. ஸோ உக்ரைனோட ஒரு போஸ்டல் சர்வீஸ். ஸோ இந்த போஸ்டல் சர்வீஸ்ல ட்ரோன்கள் அனுப்பியிருக்கிறதுக்கான ஆதாரத்தை இவங்களே கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ட்ரோன் என்ன செய்யும், ஓஹோ இந்த போட்டியில ஏற்றி அனுப்பலாமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை அடிக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறத கேள்விகள் வருது. மாட்டிக்கிறது இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செய்யறாங்க. இது போல போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே திருப்பி ஷேர் பண்ணி விட்டாங்க. இந்த பிளேம் பண்றாங்களா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள் வாழும் பகுதி, மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் அடிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் போஸ்ட் பண்ண, இது பாத்தீங்களா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க போஸ்டல் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் அனுப்பியிருக்கேன்னு நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிறது போல ரிட்டர்ன் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஆதாரத்தையே கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது போல குறை சொல்றது வேஸ்ட்டுப்பா, நம்ம ஆளுங்க தான் சரி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தரப்பு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ, ஏன்னா அது பேசு பொருளா மாறிச்சு. இப்ப இந்த ஆதாரம் வந்தோடனே அது அப்படியே காணாம போயிடுச்சு, யாரும் பேசுறது இல்லை, அதை பத்தி எதுவும் பேசல. சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லுத்துவேனியா தரப்பு இருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐயோ எங்களோட ஏர் ஸ்பேஸ ரஷ்யா எட்டி பார்த்துச்சுங்க. கலிங்கன்கிராட்ல இருந்து 2 ரஷ்யாவோட விமானம் அப்படியே வந்துடலாமா எட்டி பார்த்தது. நாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டோமே, நாட்டோட விமானங்கள் டேக் ஆஃப் பண்ணி ரஷ்யாவோட விமானங்களை எல்லைக்குள்ள வர்றதுக்கு விடவே மாட்டோம் அப்படிங்கிறது போல அங்க போய் நின்று அண்டை கொடுத்து அப்படி அப்படியே அப்படியே யூ டர்ன் அடிச்சு போயிரு அப்படிங்கிறது போல அப்படியே அண்டை கொடுத்து நாங்க திருப்பி விட்டோம் அப்படிங்கிறது போல லுத்துவேனியா தரப்புல இருந்து கிளைம்ஸ் வருது. 23 அக்டோபர் சரியான வேலையை பார்க்க இருந்தாங்க ரஷ்யா, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து. இப்போ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து பண்ண சாங்ஷன் போட்டுக்கிறாங்க இல்லையா. அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையோட பிரஸ் செக்ரட்டரி கரோலினா அவர்கள் அவங்க தரப்புல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்க ஏன் அமெரிக்காவான நாங்க ரஷ்யாவோட ஆயில் செக்டார் மேல சாங்ஷன் போட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அமைதிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, ஸோ அதனால போட்டோம் அப்படிங்கிற விலாவரியா விளக்கி இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங்ஷனை பத்தி வந்து போடும்போது அவரோட தரப்பு வந்து கருத்துக்கள் வந்திருக்காரு. அவர் நிறைய விஷயம் பேசினாரு. இது ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மெயினான பாயிண்ட்ஸ் என்னன்னா, அமெரிக்கா சாங்ஷன் போடுறாங்க, இது சீரியஸானது தான், எங்களுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும் தான், நெகட்டிவான கான்சிக்வன்சஸ் இருக்கதான் செய்யும். ஆனா அதனால அமெரிக்காவோட சாங்ஷன் எங்களோட ராஸ்நெட் அதுக்கப்புறம் லூக் ஆயில் மேல போடப்பட்ட சாங்ஷனால எங்களோட எக்கானாமியா போயிடும் அப்படிங்கிறது போல சொல்றதுல ஏற்புடையதா இல்லை. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் அவரோட டேர்ம் இருந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பைடன் அவர்களுக்கு முன்னாடி அதிபரா இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல போட்ட சாங்ஷன் கூட கொஞ்சம் கடினமா இருந்துச்சு அப்படிங்கிறது போல நக்கலா வந்து பாருன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லிட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போட்டது கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்தனா இருந்தது, இப்ப அது அந்த அளவு கூட இல்லை அப்படின்னு எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. இது ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்க வேணாம், எஃபெக்ட் இருக்குதான் செய்யும், அதனால எங்க எக்கனாமிலாம் ஒன்றும் கொலாப்ஸ் ஆகாது அப்படிங்கிற புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஷன்ஸ் போடுறதுனால அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது வலுப்பெறாது, விரிசல் தான் அடையும் அப்படிங்கிறது போலதான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் 19வது கட்ட பொருளாதார தடை இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து பண்ண அதுக்கு நக்கலா திரும்ப ஒரு பதில் சொல்லிக்கிறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர். அதாவது எங்களோட டாய்லெட்ரிஸ், அதாவது இந்த பொருட்கள் டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல பல வகையான விஷயத்துக்கு வந்து பண்ணா தடை போட்டிருக்காங்க யூரோப்பியன் யூனியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது
அவங்க வந்து இத வாங்கல அப்படின்னா, அவங்களுக்கு தான் அது விலை உயர்வா இருக்கும். அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்களுக்கு அதிகமா தேவைப்படவும் கூட அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறார். அது கலக்கிட்டே இருக்கு இல்லையா அவங்களுக்கு, ஒண்ணு நடக்க நடக்க. ஸோ அப்ப தேவைப்படுமா இல்லையா டாய்லெட்ரீஸ்? ஸோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது போல கலாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நல்லா கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கு. ஏன்னா அவங்க சைடு கலாய்க்கிறலாம் கொஞ்சம் அப்யூசிவா ரொம்ப பேசிடுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹியூமன்ஸ் மாரி கலாய்க்கிறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அனிமல்ஸ் மாரி கலாய்க்கிறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் சில அனலிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அவர் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேடா இருக்கு இல்லையா? ஸோ அதனால. அது மட்டும் இல்லாம டாம்ஹாக் மிசைல் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டால் வெரி சீரியஸ் கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்கான பதிலடிகள் நாங்க கண்டிப்பா குடுப்போம் அப்படிங்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இது போல விஷயங்களுக்கு அவர் தரப்பு இருந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. எங்க ட்ரம்ப் அவர்களே எக்கனாமி எல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க, என்னங்க ஆல்ரெடி நீங்க சாங்ஷன் போடும்போது இதாயிராதாயிரம் தான் சொன்னீங்க, ஒன்றும் ஆகலையே, இப்போ அப்படித்தானே அப்படிங்கிறது போல வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, 6 மாசம் பார்ப்போமே, 6 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கிளியரா தெரிஞ்சிடும், எக்கனாமி பாதிப்படையதா இல்லையான்றத கிளியரா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதால ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதாவது இதனால பாதிப்படைகிறது ரஷ்யாவா அமெரிக்காவாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இப்பவே ஒரு நாடு குயோமியோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோட அரசாங்கம் அவங்க தரப்புல இருந்து மீடியாக்கள் இது ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெர்மனோட மீடியாக்கள் இது போல நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்லைன்ஸே ஜெர்மனோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அமெரிக்கா கூட ரேஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரே ரேஸ் தான். அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து ரேஸ். இங்க இருந்து அமெரிக்கா கூடிய சீக்கிரத்துல போன அந்த செய்தி வெளியே வர்றதுக்குள்ள நம்ம அமெரிக்கால போய் இந்த செய்தியை வந்து ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரேஸ். அதாவது அமெரிக்கா ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டுருக்கீங்களே லூக்காயில், அதுல எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட அரசாங்கம் ஓடி இருக்கிறாங்களா. என்னென்ன பேச்சு பேசுறாங்க இந்த ஜெர்மனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் ஏங்க ரஷ்யாகிட்ட என்ன ஆயில் வாங்குறீங்க, போட்டா வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிற பல ஆண்டுல சிறப்பு வந்து கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ராஸ்நெஃப்ட் லூக்காயில் கிட்ட இருந்து நாங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாங்ஷன் ரிலீஃப் கொடுங்க, ஹங்கேரிக்கெல்லாம் தெரியுங்களே, எங்களோட ஜியாகிரபி அது போல இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சாங்ஷன் ரிலீஃப் கொடுங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா கிட்ட ரேஸ்ல போய் கேட்டு அந்த செய்திகள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் உட்காந்து அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல இருந்து கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க, கதறகள் வந்துகிட்டு. அதாவது ராஸ்நெஃப்டோட ரிஃபைனரி இருக்கு இல்லையா, ஸோ அது ஜெர்மனியோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வருது. யூரோப்ல அவங்க ஒன்று வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து பண்ணா அவங்களோட இதுலயும் வருது, ரஷ்யாவோடது தான். பட் ஆனால் கவர்மெண்ட் ஜெர்மன் கவர்மெண்ட் சேர்ந்து தானே அது பண்றாங்க. ஸோ அதனால இது போல இருக்கிறதுனால அவங்கள நம்பி இருக்காங்க, ரஷ்யாவை நம்பி இருக்காங்க. இப்போ இதுல ஜெர்மனியோட எக்கனாமி மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, போடக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் டார்கெட்டுங்கிறது ரஷ்யா ஆயிலுக்கு. அது ராஸ்நெஃப்ட் இருக்கு இல்லையா, ஜெர்மனோட ஒரு சப்சிடரிஸ், எங்களோட ஒரு கிளை அமைப்பு மாதிரி, அதுக்கு மட்டும் அது வராது அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிற ஜெர்மனோட அரசாங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. அது ராஸ்நெஃப்ட்ங்கிற நிறுவனம் பல நபர்களோட வர்த்தகம் பண்ணுவாங்க. இல்ல ஜெர்மனி உள்ளிட்டு வரக்கூடிய ஜெர்மனி உள்ளிட்டு வரக்கூடிய நாடுகளுக்கு வந்து சாங்ஷன் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில வேற நாடுகளோட வர்த்தகம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் சாங்ஷன் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு நினைக்கிறாங்க. அது இந்த ராஸ்நெஃப்ட் சாங்ஷன்ங்கிறது கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா ரஷ்யாக்கு ஆபத்தாகுதோ இல்லையோ, யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 மாசம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி யார் கத்துறாங்க கதறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது அமெரிக்காவோட மீடியாக்கள், அது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து B-1 பாம்பர்ஸ் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா வெனிசுவேலா மேல தாக்குதல் பண்றதுக்கு. இது போல B-1 பாம்பர்ஸ் பறந்துருக்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மதுரோ அவர்கள் எக்ஸசைஸ் பண்றாங்களே அதை கவுண்டர் கொடுக்குற மாதிரி இது போல B-1 பாம்பர்ஸை டிப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துடுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கிட்ட கேள்வியா கேட்டதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுத்து இருக்கிறாரு. இல்லைங்க, நாங்களாம் B-1 பாம்பர்ஸ் அனுப்பலீங்க அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் ரைட் ரேடார்ல கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தினாலையும் பார்க்க முடியுது B-1 பாம்பர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது போல கரேபியன் தீவுகள் பக்கத்துல. இங்க இது மட்டும் கிடையாது, இதே பீட்டர் எக்ஸத் அவர்கள் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு போர்டு வச்சு நாங்க இந்த அளவுக்கு கொக்கைன் பிடிச்சிக்கிறோம், மெத்து பிடிச்சிக்கிறோம் அப்படிங்களா அதிகமா சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா இப்ப ஹெச்எத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து இப்ப அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
மீடியாக்கள் தரப்புல எல்லாரும் கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கேள்விகள் வரும் இல்லையா? அந்த இடத்துல வந்து அதாவது நாங்க வார் ஆன் டெரரையும் வார் ஆன் ட்ரக்ஸையும் மெர்ஜ் பண்ணி நாங்க ரெண்டையும் ஒரே கண்ணோட்டத்துல பாக்குறோம். ட்ரக்னாலும் டெரர்னாலும் ஒண்ணுதான். இந்த கார்டல்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள நாங்க அல் கொய்தா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அல் கொய்தாவா? அப்புறம் அதாவது எப்படின்னா ஜுலானி அவர்கள் இருக்கார் இல்லையா? கேட்டாங்க அதை டைரக்டாவே. பட் இருந்தாலும் அல் சாரா அவர்கள் இருக்கார் இல்லையா? ஜுலானி அவர்களா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு டாலர் இது போல வாண்டட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி மதுரோ அவர்களுக்கும் போட்டுக்கிறாங்க. ஒருவேளை மதுரோ அவர்கள் அல் சாரா அவர்கள் மாதிரி நெருங்கிய நட்பானவரா மாறிடுவாங்களா அமெரிக்காக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருதுங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கூப்பிட்டு நல்லவர் மாறிட்டாரு, ரொம்ப தங்கமானவர் மதுரோன்றவருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பேர் புதுசா ஒரு பேர் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புது மதுரோன்றதுக்கு பதிலா புதுரோ அப்படிங்கிறது போல பேரை மாத்திட்டு அமெரிக்காவோட உற்ற நண்பனா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு போய் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட கை குலுக்கி போட்டோ எடுப்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இல்ல எப்படி இதுக்கு பின்னாடி எப்படி அப்படிங்கிற இருக்க அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சிரியால எப்படி ஐசிஸ் அப்படிங்கிறது போல ஒரு பொம்மை இருக்கோ அதே போல இந்த சவுத் அமெரிக்கால நார்கோ டெரரிஸ்ட் கார்டல்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு அமைப்பு வந்துருமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஆனா இந்த அமெரிக்கா தாக்குதல் பண்றாங்களே, அப்படி தாக்குதல் பண்றதுனால 2 உடல்கள் ட்ரினிடாட் அண்ட் டொபேகோ அந்த கடலோர பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கரை ஒதுங்கி இருக்கு. இது அமெரிக்காவால கொல்லப்பட்ட நபர்கள் அப்படின்னு சில மீடியாக்கள் சொல்றாங்க. இல்ல அமெரிக்கா தாக்குதல் பண்ணதுனால இறந்து போன நபர்கள் அப்படிங்கிறத சில மீடியாக்கள் சொல்றாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த அதுல போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா போர் சூழல் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்காவோட தாக்குதல்னால நார்கோ டெரரிஸ்ட் அப்படின்னு அமெரிக்கா கிளைம் பண்றாங்க. சில நபர்கள் இல்ல மீனவர்கள் அப்படிங்கிறது போல அங்க இருக்கிறவங்க வந்து பண்ண கிளைம் பண்றாங்க. இந்த வெனிசுலா ட்ரினிடாட் அண்ட் டொபேகோ அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது இந்த பகுதிகளில் எல்லாரும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு பக்கத்துல ஆர்வம் ரொம்ப அதிக அளவுல போயிட்டு இருக்கு. எல்லையெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான காரணம் ஐஏஏ சீஃப். ஐஏஏ சீஃப் ஈரானுக்கு மிரட்டல் விட்டுருக்காரா இல்ல கவலைகள் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறதோட சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அரேச்சி அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்துருச்சு. அதாவது கிராசி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா ஐஏஏவோட சீஃப் வார்னிங் கொடுத்துக்கிறார். அதாவது டிப்ளமசி மட்டும் ஐஏஏக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு முறை ஃபோர்ஸை யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஈரான் மேல அப்படிங்கிறத ஐஏஏ சீஃப் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஐஏஏ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவரு எனக்கு புரியல, இது என்ன மிரட்டலா, இது என்ன லாங்குவேஜ், ஐஏஏ டைரக்டர் அப்படிங்கிறது வந்து பண்ண இது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க, மிரட்டுறீங்களா இல்லை என்ன, திருப்பி யாராவது வந்து அட்டாக் பண்ணி கன்சர்னா இருக்கிறீங்களா, என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படிங்கிறது தெளிவா பேசுங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கிளாரிட்டி கேட்டுக்கிறாங்க. அதாவது ஐஏஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு தனிப்பட்ட நாட்டுடைய ஒரு பொம்மை, அந்த நாடு சொல்றதான் கேட்டு செய்யுது அப்படிங்கிறது பல தரப்பு வந்து கருத்துக்கள் இருந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இந்த கருங்கடல் அப்புறம் இந்த கருங்கடல் செங்கடல் அப்படிங்கிறத சொல்லும் போது கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன் அந்த டைம்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இங்கேயும் சண்டை போயிட்டு தான் இருக்கு. வாரும் ட்ரேடும் அப்படிங்கிற சீரீஸ் வந்து பார்த்தா நம்ம போட்டிருந்தோம், இருந்துச்சுன்னா ஐகார்ட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சண்டையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இது இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பேசினது. ஸோ தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயம் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். அதாவது இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, செங்கடல் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா ஒன்று தான், வர்த்தகத்துக்கான பிரச்சனை, மற்றபடி அது ஒன்று. இப்போ இந்த செங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ பேக்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட யமன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இருக்கு. அவங்க தான் அங்கீகரிக்கக்கூடிய அரசாங்கம், யமனோட அரசாங்கம். யமன் ஹவுதிஸ்ங்கிறவங்க ஒரு தனி அமைப்பு, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. அந்த இதற்கு மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பகுதி, அதோட கேபிட்டல் சனா. இப்போ யுஏஇயோட சவுதி அரேபியாவோட பேக்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்னால இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும்ல, யமன் அரசாங்கம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மிலிட்டரி கார்கோ ஷிப்பை வந்து பண்ணா பிடிச்சிருந்துக்கிறாங்க பாபெல் மெண்டல் ஸ்ட்ரைட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து யமன் ஹவுதிஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க பிடிச்சிருந்துக்கிறாங்க. எப்படி யமன் ஹவுதிஸ் வந்து அவங்களுக்கு வர்த்தக தடை போடுறாங்களோ அதே போல இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிடிக்கிறாங்க.
கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல உரசல்கள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஈரானுக்கும் மேற்கு ஆதரவு இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுக்கும், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு பெற்ற, அவர்களுக்கு கீழ் ஆதரவு பெற்ற நாடுகளுக்கும் ஈரானுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிக பெருமளவுல சண்டைகள், இங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாற்று இடத்துல அது எந்த டைம்ல வெடிக்க போகுது, தலைவர்கள் ஆணையிட்டால் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சில அரபுலக நாடுகள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா அந்த ஷிப்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் வேணுங்கிற உதிரி பாகங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு கிளைம் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மிடில் ஈஸ்ட், சவுத் அமெரிக்கா, அப்புறம் ரஷ்யா, உக்ரைன், இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த பையில நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.